ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அப்போ 4 விதமான செய்திகளை வெளியே வல்லுநர் சொல்றாங்க. ஒன்று த லெவைட் இஸ் a representative of unjust people. எவ்வளோ பேர் ஒடுக்கப்பட்டு மறக்கப்பட்டு நீதி மறுக்கப்பட்ட அந்த கூட்டாட்சி அமைப்பினுடைய விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இந்த லேவி செயல்படுகிறார். முதலாவது. இரண்டாவது, இன்னும் இந்த கூட்டாட்சி சட்டம் இறைவனுடைய வல்லமையினால் வலுப்பெறும். அந்த ஒருவருக்கு ஒரு உதவுவது, ஒருவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பது, ஒருவருக்கு ஒரு விருந்தோம்பல் காட்டுவது, ஒருவருக்கு ஒரு சகோதரனாகவும் சகோதரியாகவும் காண்பது, உடன் இருப்போரை மீட்டுக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பண்புகளுக்கு இன்னும் இடம் இருக்குது என்பதை இந்த லேவியர் வலியுறுத்துகிறார். மூன்றாவது, நீதி இன்றும் செத்துப்பாகவில்லை என்ற ஒரு செய்தியும் உலகெங்க உறக்கச் சொல்லுகிறார். ஒரு இனம், ஒரு குலம் நீதி தவறு நடக்கிறது, அந்த குலத்திற்கு பாடம் புகட்டுவோம், அதன் வழியாய் 12 கோத்திரங்களின் உறவை பலப்படுத்துவோம், மீண்டும் ஒருங்கிணைந்து வாழ்வோம் என்கின்ற ஒரு அழைப்பாக அந்த லேவியனுடைய செயல்பாட்டை சித்தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது மிக அழகான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கும்போது, ஒரு ஒழுக்கத்திற்கும் சமூக மரபுக்கும் மாறுபட்ட செயலை ஒருபோதும் இஸ்ராயலின் கூட்டமைப்பு ஆட்சி அனுமதிக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் இந்த செயல்பாடு அழைப்பு எடுக்கிறது என்று வெளியே சொல்கிறாங்க. இந்த 4 செய்திகள் உள்ளடக்கி தான் இந்த 12 உடல்களை வெட்டி அனுப்புகிறாங்க. பெண்ணி விளையாடர்கள் இன்னும் ஒரு படி போய், இந்த ஆள் உயிரோடு இருக்கிற இந்த பொண்ணை கொன்னா செத்த பிற்பாடு ஒரு நல்லடக்கம் செய்வது என்பது ஒரு யூத கடமை, ஒரு இபிரேய கடமை. தோபித்து புத்தகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம் நல்லடக்கம் செய்கிறத பற்றி. ஆனால் இந்த இவன் செத்த பிறகும் அந்த பெண்ணின் உடலை அவமரியாதைக்கு உட்படுத்துகிறான் என்றும் வாதிடுகிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கிய நிலைகளில் அந்த 30ஆம் வசனம் ஒரு விடையாக வருது. இப்போ இந்த மனிதர் உடலை 12 துண்டுகளாக வெட்டி 12 கோத்திரங்களும் அனுப்பி வைக்கும்போது மக்களுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ரியாக்ஷன் ஆஃப் த பீப்புள், ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புளோட அந்த காட்சி நிறைவேறுகிறது, அந்த எபிசோட் நிறைவேறுகிறது. 19:1 ஆரம்பித்த அந்த கதை மெதுவாக விருந்தோம்பலில் ஆரம்பித்து அப்படி மென்மையாக யூதேய மலைநாட்டு பகுதிக்கு சென்று அங்கிருந்து அந்திப்பொழுதில் ஆரம்பித்த கதை விடியற்காலில் முடிந்து வெட்டும் குத்துமாய் நின்று 12 கோத்திரங்களுக்கு துண்டு துண்டாய் அனுப்பப்பட்டு அந்த கதை இருக்கும்போது விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்போ நோபடி அப்ரூவ்ஸ், யாரும் அதை ஏற்றுக்கல, கண்டதே இல்லை, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இது நடக்காது, நடக்கக்கூடாது. ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி தான் வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ 3 வினைச்சொற்கள் நீங்கள் கேட்டீங்க, அழகாக கேட்டீங்க. அந்த 3 வினைச்சொற்கள் இதை பற்றி சிந்திங்க. திங்க் அபவுட் இட். எபிரேய மொழியில் தேர்ந்து தெளிதல், டிசர்ன்மெண்ட் என்பது மிக முக்கியமானது. நன்மை தீமை, எது நல்லது எது கெட்டது என்று தேர்ந்து தெளிதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு ஞானமும் மெய்யுணர்வும் தேவை. சிந்திங்க. முதலாவது நடுநிலைமையோடு சிந்திங்க, அதாவது கேள்வி. இரண்டாவது கலந்து பேசுங்கள். நீங்கள் நினைக்கிறது சரியா தப்பான்னு உங்கள் பக்கத்தில் ஒன்று சொல்லுங்கள். அவன் சரியா தப்பான்றதும் நீ சரியாக பண்ணுறதும் ஒத்து போயிருந்தாக்க கலந்து முடிவெடுங்க. அப்போ என்ன செய்வோம்? வி திங்க், வி டிஸ்கஸ், வி ஆக்ட். அதுதான் இந்த கூட்டாட்சி அமைப்பினுடைய அருமையான தத்துவம். நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசும்போது என்னுடைய சிந்தனை தெளிவு பெறும், நீங்கள் என்னோட பேசும்போது உங்கள் சிந்தனை தெளிவு பெறும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்வோம், ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நம்ம உதவி செய்வோம். அப்போ நம்ம சிந்திப்போம், முடிவெடுப்பதை செயல்படுத்துவோம். அப்போ திங்க், பிளான், எக்ஸிக்யூட், இந்த 3ஐயும் அவங்க வடிவமைக்கிறது தான் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. என்ன சிந்திச்சாங்க, என்ன முடிவெடுத்தாங்க, என்ன செயல்படுத்தினாங்க, அதை தான் 20-21 அதிகாரங்கள் நம்ம சந்திக்க போகிறோம். இது 19ஆம் அதிகாரத்துடைய முத்தாய்ப்பாய் 30 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அழகான அதிகாரம், அதிர்ச்சிக்குரிய ஒரு அதிகாரம், பல விறுவிறுப்பையும் பரபரப்பையும் உள்ளத்தை உழுக்குகிற அதிர்ச்சி சம்பவங்களையும் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் நம்ம சொன்னோம். அதனுடைய எல்லா தன்மைகளையும் வாசகர்களும் இதை கேட்கிறவர்களும் உணர்ந்திருப்பார்கள் என்று நினைப்போம். இப்போ இந்த 19ஆம் அதிகாரம் சொல்லுகிற ஒரு சில விழுமிய கோட்பாடுகளை பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அதை நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது கருத்து,
விருந்தோம்பல் எடுத்துக்குவோம். விருந்தோம்பல் பற்றிய சட்டம் பழைய ஏற்பாட்டில் எங்கும் சொல்லப்படவில்லை. எந்த சட்டத்திலும் விருந்தோம்பல் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு கருத்தை விவிலியம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. உன் மத்தியில் இருக்கிற அந்நியனை அவமதிக்காதே, உன் மத்தியில் இருக்கிற அந்நியனை அநீதிக்கு உள்ளாக்காதே, உன் மத்தியில் இருக்கிற அந்நியனுக்கு உரிமை கொடு. இதெல்லாம் டியூட்ரானமி கோட் என்று சொல்லப்படுகிற இணைச்சட்ட புத்தகத்தினுடைய அழகான சட்ட வரையறைகள். 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் வருகின்ற ஒரு சோஷியல் ட்ரையாட் என்பார்கள், சமூக முன்னிலையாளர்கள். 3 கூட்டத்தை சார்ந்தவர்களை விவிலியம் அடிக்கோடிட்டு அவர்களுக்கான உரிமைகளை ஒருபோதும் மறக்கவோ கூடாது. விதவைகள், ஏழைகள், அந்நியர்கள், விடோ, புவர், ஏலியன்ஸ், ஆர்ஃபன் போரில் வந்துடுறாங்க. இந்த 3 இந்த சோஷியல் ட்ரையாட் என்பார்கள், சமூக முன்னிலை சமூகம். இந்த மூன்று நிலை சமூகம், சோஷியல் ட்ரையாட் என்று சொல்வார்கள். இந்த 3 சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறை சலுகைகளும் ஒருபோதும் மறுக்கப்படக்கூடாது, எந்த நிலையிலும் மறக்கப்படக்கூடாது என்பதை சட்டம் திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த இடத்தினுடைய தான் நம்முடைய விருந்தோம்பலும் அதனுடைய அடிப்படை பண்பாக பார்க்குறோம். விருந்தோம்பலுக்கென்று சட்ட தொகுப்பில் எதுவும் சொல்லப்படவில்லை என்றாலும் சொல்லப்படாத நீதியாய் உயிருக்கும் மேலாய் ஓம்பப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு குணம் விருந்தோம்பல். இது இந்த புத்தகத்தை முழுவதும் நம்ம பார்க்குறோம், 19ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பார்க்குறோம். இலையோடி போகிற ஒரு அழகான ஒரு கருத்து. ஆனால் அந்த விருந்தோம்பல் எது வரைக்கும், எப்படிப்பட்ட நிலையில்? இப்போ உணவும் உடையும் கொடுத்து விருந்தாடினால் மட்டும் போதாது. உறவு நிலையிலும் உணர்வு நிலையிலும் மதிப்பதும் மாண்புபடுத்துவதும் நம்முடைய விருந்தோம்பலுடைய உன்னதமான பண்பு. நாட் த வே ஐ வாண்ட் டு ட்ரீட் யூ, பட் த வே யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். அதுதான் விருந்தோம்பல். நான் விரும்புகிற மாதிரி உங்களை உபசரிக்கிறது இல்லை, நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களை உபசரிக்கிறது தான் என்னுடைய விருந்தோம்பல். அப்போ நீங்கள் விரும்புகிற மாதிரி என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு முன்னிடம் கொடுக்கணும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், உங்களுக்கு பாதுகாப்பு தரணும், உங்களுக்கு பத்திர உணர்வை கொடுக்கணும். இதான விருந்தோம்பல் என்பது. இந்த இடத்துல விருந்தோம்பல் ஒரு பாகுபாடை காமிக்கிறார், ஒரு பாலியல் அநீதியை காண்பிக்கிறாங்க. விருந்தோம்பலுக்காக வந்திருந்த மறுமனைவியும் லேவியனுக்கு கொடுக்கப்படுகிற முன்னிடம் வந்திருக்கிற மறுமனைவி கொடுக்கப்படவில்லை. லேவியனை காக்க அந்த முதியவர் மறுமனைவியை பலியாக்க சித்தம் வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய மரியாதை, லேவியனுடைய மரியாதை, தன்னுடைய மானம், லேவியனுடைய மானத்தை காக்க பெண்களை விலை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது எதுக்காக சொல்ல வரேனாக்க, பல இடங்களில் பெண்களை போக பொருளாய் பயன்படுத்துகிற, விளம்பரம் தொடங்கி வியாபாரம் வரைக்கும், சதை வியாபாரம் வரைக்கும் பெண்களை போக பொருளாய் பயன்படுத்துகிற நம்முடைய மேட்டிமை கலாச்சாரத்தை இது சுட்டி காட்டுகிறது, தோலுரித்து காட்டுகிறது. பெண்கள் ரொம்ப அந்த ஒரு ராபி சொல்லும்போது அழகாக சொல்லுவார், உடலிலே மிக உறுதியான எலும்பு கபால எலும்பு. இறைவன் பெண்ணை படைக்கும் போது கபால எலும்பு எடுக்கவில்லை, அவள் ஆணை விட பெரியவள் என்பதை நினைப்பார்கள் என்ற எண்ணத்துக்காக இதயத்திற்கு மேல் இருக்கிற கபாலையிலிருந்து பெண்ணை படைக்கவில்லை, அல்லது இதயத்திற்கு கீழ் இருக்கிற உடலின் நீண்ட எலும்பாகிய தொடை எலும்பிலிருந்து எடுக்கவில்லை. ஒருவேளை உலகம் நினைக்கும் பெண் ஆணுக்கு இளையவள், ஆணுக்கு சளைத்துன்னு நினைக்கக்கூடும் என்பதற்காக அந்த ராபி அழகாக சொல்கிறாரு, ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் இணை, சமம், பங்காளி, சமமான துணைவி என்று கருதப்பட இதயத்திற்கு நெருக்கமான, இதயம் உயிர் மூச்சினுடைய இருப்பிடம், அந்த இதயத்திற்கு நெருக்கமான மென்மையான விழா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கியதனால் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஆண்டவர் அறுதிட்டு சொல்கிறார் என்று அந்த ராபி விளக்கி சொல்வார். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்க, விருந்தோம்பலோ அது எதுவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் இணையாக நினைக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல பாலின அநீதி வரவே கூடாது. இதை பற்றி பேசும்போது தமிழக எழுத்தாளர்களில் மிகச்சிறந்த ஒரு பெண் எழுத்தாளர் இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பெண் எழுத்தாளர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், இந்த பாலின அநீதி என்பது கருவறையிலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆணா பெண்ணா என்று செதுத்து பார்ப்பது, பெண் என்றால் கொன்றுவிடு என்பது, ஆண் என்றால் வாழவிடு என்பது, பிறந்த பின்பும் பெண்ணை திறந்தாழ்த்தி வளர வைப்பது, கல்விக்கூடம் போக சாப்பாடு போடுறதுலே கூட நிறைய சாப்பாடு ஆண் தட்டில் இருக்கும், குறைவான சாப்பாடு பெண் தட்டில் இருக்கும். முதல் சாப்பாடு ஆணுக்கு இருக்கும், பிற்பாடு சாப்பாடு பின் சாப்பாடு தான் பெண்ணுக்கு இருக்கும். இங்கே ஆரம்பிக்கிறது. கல்வி என்றாலும் அது உடை என்றாலும் உடுத்துவது என்றாலும் ஆணுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. படிக்கணும்னா பையன் நல்லா படித்தானா குடும்பத்தை காப்பாற்றுவான், பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகிறது தானே, கொஞ்சம் மட்டாக படிக்க வைப்போம், ஒரு லெவல் படிக்க வைப்போம் அப்படின்னா. ஒரு வீட்டில் எம்பிபிஎஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிது, பையனுக்கு கிடச்சிருந்தா பரவாயில்லாம் ஃபாதர், பொண்ணுக்கு அவ்வளோ சொல்ல போகணுமான்னு நினச்சி தான் பிஎஸ்சி நர்சிங்கில் சேர்த்துட்டேன் அப்படின்னாரு. பாலின அநீதி.
அவருடைய மனதில் என்ன நினைச்சாரோ தெரில. ஆனால் வந்து சமூக கோட்பாடுகள் வரையறைகள் பார்க்கும்போது பாலின அநீதிக்கு பெண் உள்ளாக்கப்படுகிறாள். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடத்துல ஒரே வேலையை ஆணும் பெண்ணும் சமமாக செய்வார்கள். ஒரு கட்டத்தில் ஆணாவது கொஞ்சம் வந்து இங்கே எங்கே என்று அலைபாய்ந்து வேலை செய்யாமல் இருப்பார், பெண் கருத்தாய் செய்வாள். கூலி கொடுக்கும்போது அவருக்கு 900 என்பார்கள், இவருக்கு 600 என்பார்கள், அவருக்கு 700 என்பார்கள், இவருக்கு 300 என்பார்கள். பாகுபாடு. அதே போல் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்க பதவி உயர்வும் முன்னிடமும் முக்கியத்துவம் ஆணுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். சமூக அளவில் படித்தளங்களில் பெண்ணுக்கு அந்த அவ்வளவு முன்னுரிமையோ அவ்வளவு வந்து அடையாளம் காணப்படுதலோ அல்லது ஊக்கத்தொகையோ அல்லது உயர்வு தன்மையோ அவ்வளவு எளிதில் வருவது கிடையாது. இப்படி அந்த பெண்ணை எழுத்தாளர் அழகாக அடுக்கிக்கிட்டே போவாங்க. நிறைய சொல்லுவாங்க, திருமணத்துக்கு பின்பாடி தாயாக இருக்கும்போது, மனைவியாக இருக்கும்போது, விதவியாக இருக்கும்போது என்று அந்த பெண்ணை அந்த ஒரு வாழ்வு சக்கரத்தை அழகாக சுழட்டி வைத்து எப்படி பெண் பாதிக்கப்படுகிறாள் என்பதை பற்றி விளக்கி சொல்வார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, பெண்ணியத்துக்காக குரல் கொடுக்கறதுக்காக நினைக்க சொல்லலை. விவிலியம் என்பது எப்பொழுதுமே பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்திய, உண்மைப்படுத்திய, உலகறிய சொல்ல வைத்த ஒரு உத்தமமான பொக்கிஷ புத்தகம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. புனித புத்தகம் மறந்துவிடக்கூடாது. ஆணுக்கு இணையாக இறைவன் படைத்ததை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று விவிலிய வசனம் சொல்கிறது. அது வந்து இறைவனுடைய நீதி, சமமாய் சமத்துவமாய் சரிசமமாய் பகிர்ந்து நேசித்து புரிந்து வாழ இறைவன் படைத்தார் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி விரும்புகிறோம். எந்த விதத்திலும் பெண் ஆணுக்கு இழைத்தவள் அல்ல, பெண் ஆணுக்கு சளைத்தவள் அல்ல. பெண் குடும்பத்தை கோவிலாக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தவள். கணவனை கண்கண்ட தெய்வமாய் நிற்கிறவள். கணவனை தெய்வமாகவும் குடும்பத்தை கோயிலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெண்ணுக்குள்ளே வைத்ததால் தான் தாயை தெய்வமென்று கலாச்சாரம் கொண்டாடுகிறது. அதன் மனசில் இருத்தணும். நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய சொல்லில், ஈவன் நம்முடைய பாடி லாங்குவேஜில் கூட பெண்மையை தெய்வமாய் மதிக்கவில்லை என்றால் இந்த 19ஆம் அதிகாரத்துடைய மூர்க்க கூட்டத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாள வார்த்தை நமக்கும் கொடுக்கப்படும். ஹன்சே பென்னி பெல்லியால். அதுதான் இந்த முதல் கருத்து. இரண்டாவது கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து. பல பெண்ணியர்கள் சொல்வது போல இந்த பகுதி பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதியை சுட்டி காட்டுகிற, தோலுரித்து காட்டுகிற பகுதி என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். இதில் இன்னொரு கருத்து ரொம்ப அடங்கியிருக்கிற கருத்து மறந்துவிடக்கூடாது. சற்றே விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் உரிய ஒரு கருத்தாக அமைகிறது. இதே இந்த கருத்தை மேல்நாடுகளில் இவ்வளவு விலாவரியாக, இவ்வளவு உரிமையோடும், இவ்வளவு சுதந்திரத்தோடும் பேச என்னால் முடியுமா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் விவிலியத்தின் நிலைப்பாட்டை சொல்லித்தான் ஆக வேண்டும். உண்மைதானுங்களே, அதை சொல்லணும். அதுதான் வந்து உதாரணத்துக்கு ஆண் பெண் உறவு என்பது இயல்பான இயற்கையான உறவு நிலை என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. ரோமியர் 1:26 வாசிப்போமே. ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார். அதன் விளைவாக அவருடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயால் பற்றி எறிந்தார்கள். நல்லா பாருங்க, ஆணோடு பெண் கொள்கிற உறவு இயல்பான உறவு நிலை என்று பொருள்களை அடிக்கொண்டு சொல்கிறார். ரோமானிய கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்து தெளிந்த அல்லது பாண்டித்யம் பெற்ற எபிரேய எழுத்தாளர் பவுல் 3 கலாச்சாரங்களின் மைய கலவையாக இருக்கிறார். பெஞ்சமின் குலத்திலே பிறந்து எபிரேய கலாச்சாரத்தை கற்றுத் தேர்ந்து கிரேக்க கலாச்சாரத்தில் தன்னுடைய எழுத்தை எழுதி ரோமைய கலாச்சாரத்தில் வாழ்கிற மக்களுக்கு போதிக்கிறார். 3 கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த கூட்டுக்கலவை பவுலுடைகள். அதனால தான் அவ்வளோ ஞானம், அவ்வளோ விவேகம், அவ்வளோ அறிவு. அவர் சொல்கிறாரு, ரோமியர்களுடைய கலாச்சாரம் மேலான கலாச்சாரம், கிரேக்கருடைய கலாச்சாரம் உலகளாவிய கலாச்சாரம். அவங்களுக்கு சொல்கிறாரு, ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிறது தான் நேச்சுரலான ரிலேஷன்ஷிப். அதுதான் கடவுளுடைய திருவிழா. ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோடோ என்பது ஆன்டி நேச்சுரல், ஆன்டி காட் என்று அடிக்கோடிட்டு சொல்வார். 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறை என்பது ஆண்கள் பெண்கள், ஆண் பெண், தாம் கணவன் மனைவி. இதை தொடர்ந்து வாசிங்க. தங்களுடைய ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயால் பற்றி எறிந்தார்கள். ஆண்களுடன் வெட்கத்திற்குரிய செயலை செய்து தாங்கள் நெறி தேவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக்கொண்டார்கள். ரொம்ப அழகாக சொல்லணும். ஒரு 5-6 வெர்பு அங்கே பயன்படுத்துகிறாரு. அந்த ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ஒரு மணி நேரம் பேசலாம்.
நெறி தவறிய, வெட்கக்கேடான, இயற்கைக்கு மாறான 3 வினைச்சொற்களை பயன்படுத்துகிறார். ஆண் ஆணோடு சேர்க்கிறதும் பெண் பெண்ணோடு சேர்க்கிறதையும் அவ்வளோ கடுமையாக சாடுறார். ஒரு ஒழுக்க நெறியாளர் கிறிஸ்துவின் பாடுகளை மட்டுமே வைத்து ஒரு வாழ்வியல் கோட்பாட்டை 13 கடிதங்களில் வகுத்து கொடுத்த அந்த மனிதர் சொல்லுகிற அழகான கோட்பாடு, பொட்டில் அடித்தால் போல சொல்லுகிற ஒரு உண்மையான கோட்பாடு, இயல்பான இயற்கையான இறைவனால் விரும்பக்கூடிய உறவுநிலை என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமே. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். அதான் ரொம்ப சொன்னார், தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அதில் இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை கிளிங் டு, தபாஹ் என்பது ஒரு இப்ரேய வார்த்தை. கிளிங் டு அப்படி தொங்கிட்டு நிற்கிறது, அப்படி பற்றிக்கிட்டு நிற்கிறது, அப்படி பாசமாக சார்ந்து நிற்கிறது தான் கிளிங் டு ஹிஸ் ஒய்ஃப் என்று அந்த வெளிய வார்த்தை வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது கடவுளுடைய திருவுள்ளம். அதில் இன்னொரு வசனம் இருக்கும், 1:27-28 வாசிப்போமே. தொடக்க நூல். கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார், தம் உருவில் மனிதனை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்கள் யாருப்பா? ஆணும் பெண்ணும், ஆதாமும் ஏவாள். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ரொம்ப அழகான வசனம். திருத்தந்தை எழுதிய மிக அழகான ஒரு திருமடல் அமோரிஸ் லெத்திசியே, இல்லைங்களா? அன்பும் மகிழ்ச்சியும். அந்த மகிழ்ச்சி, அந்த திருமடல் ரொம்ப அழகான திருமடல். கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகள், உறவின் சிதிலமடைந்த நிலைகள், அதை மீண்டும் நிலையத்துக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் அழகாக விளக்கி சொல்கிற அற்புதமான ஒரு மடல். இந்த உலகத்திற்கு மிகவும் விருப்பப்படுகிற, வேண்டப்பட்ட, தகுந்த நேரத்தில் வந்த ஒரு அழகான வரப்பிரசாதமான ஒரு திருமடல் அது அமோரிஸ் லெத்திசியே. எல்லாரும் வாசிக்கணும் அந்த திருமடல். அவர் சொல்வார், ஒருவேளை கடவுள் ஹோமோசெக்சுவாலிட்டியும் லெஸ்பியனிசத்தையும் அப்ரூவ் பண்ணியிருந்தார்னாக்க பெண்ணும் பெண்ணுமாக படைத்தார், ஆணும் ஆணுமாக படைத்தார்னு போயிருக்கலாம். பட் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் சொல்லுமாக செக்ஸ் இஸ் இன்டெண்டட் பை காட். ஆணும் ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பு இறைவனின் திருவுள்ளம், அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதான் அழகாக சொல்கிறார், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் ஆசிரியர். மனிதனை தன் சாயலில் படைத்தார், அவர்களை தன் சாயலிலும் உருவிலும் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். செக்ஸ் இஸ் இன்டெண்டட் பை காட் ஹிம்செல்ஃப். அந்த பாலின வேறுபாடு என்பது இறைவனுடைய திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்திற்கே மதித்தும் அதை மாண்புறச் செய்தும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மாண்பையும் மதிப்பையும் கட்டி காப்பது திருச்சபையினுடைய கடமை. இதுதான் இந்த இடத்துல அழகாக வலியுறுத்துறாரு திருத்தந்தை அவர்கள். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2:24-25 வாசிப்போமே. தொடக்க நூல் 2:24-25. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் தன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, ஆணும் பெண்ணுமா இருக்கிறாங்க. அந்த உறவினுடைய 3 அடைமொழிகளில் ஆசிரியர். ஒன்று, அது இயல்பான உறவு நிலை, ஆணும் பெண்ணுமா இருப்பது. ஆணும் பெண்ணுமாய் இருப்பது நல்ல உறவு நிலை. 3வது, ஆணும் பெண்ணுமாய் வாழ்வது புனிதமான உறவு நிலை. நேச்சுரல், குட் அண்ட் ஹோலி. குட் எத்திக்கலா, ஸ்பிரிச்சுவலா, ஹோலி, நேச்சுரல், சோஷியாலஜிக்கலா. அதுதான் கடவுளுடைய திருவுள்ளம். இவ்வளோ அழகாக சமூக, பொருளாதார, சமய, ஒழுக்க நிலைகளில் ஆணும் பெண்ணுமாய் வாழ்கிற இந்த குடும்ப உறவு நிலையை, இயல்பான உறவு நிலையை ஆமோதிக்குது, அங்கீகரிக்குது, அதை கட்டி காக்குது. அதான் அந்த அழகான காலம். அதுக்கு எதிரான ஒரு பாவத்தை தான் அந்த கிபேயா நகரத்து மக்கள் அந்த முதியவரிடமும் அந்த தங்கி இருந்த லேவியரிடமும் வைக்கிறாங்க. அந்த மனிதனை வெளியே விடு, அவனோடு நாங்கள் உறவு கொள்வோம். அதுதான் கொடிய செயல், தீச்செயல் என்று அந்த ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் வர்ணிக்கப்படுகிறது. கொடிய செயல் நான் சொன்னேன். அதுக்கு நான் சொன்ன அழகாக நெபலா என்கிற எபிரேய வழத்தை பயன்படுத்துகிறாங்க. ஈனமான செயல், கொடிய செயல், சென்ஸ்லெஸ்னஸ்ஸு, ஷேம்லெஸ்னஸ்ஸு என்றெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை அந்த செயல்பாட்டுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. லேவியர் 18:22 வாசிப்போமே. பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. கடைசி வார்த்தை என்னங்க? அருவருப்பு. அபாமினேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. தீட்டுப்பட்டது, தகாதது, அருவருக்கத்தக்கது, இயல்பு நிலைக்கு மாறானது. அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அபாமினபிள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். 18:22. 20:13 வாசிப்போமே. பெண்ணோடு உறவு கொள்வது போன்று ஆணோடும் உறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு, இருவரும் கொல்லப்பட வேண்டும், இருவரின் குருதி பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும். அது தண்டனைக்குரிய ஒரு காரியமாக, சாபத்தின் கேடாக, அருளுக்கும் செயலாக அதை படம் பிடிச்சு காட்டுறாங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்க, மேலை நாடுகளில் ஒரு கலாச்சாரம் பரவி வருகிறது.
அவர்கள் பார்வையில் நல்லது என்பதை படுகிற ஒரு கலாச்சார பரவி கொண்டு வருது. அது எந்த அளவிற்கு சரியானது என்பதை இந்த புத்தகம் கேள்விக்குறியாக்குகிறது. எந்த உங்கள் கண்ணுக்கு சரின்னு படுது, என் உடம்பு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நீங்கள் நினைக்கக்குள்ள சாமி என்ன சொல்கிறார் என்பதை இந்த புத்தகம் விளக்கி சொல்லுது. குடும்ப மாண்பு, குடும்ப உறவுகள், குடும்ப உறவினுடைய மகிமை, ஒருவருக்கு ஒரு பணிந்து நடப்பது, ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒரு அன்பு செய்து, ஒருவருக்கு ஒரு பாதுகாப்பை தந்து, ஒருவரை கட்டி காத்து இறுதி வரை உறுதியாய் வாழ்கிற உத்தமமான அந்த இல்லறத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள இந்த 19ஆம் அதிகாரம் அழைப்பு விடுக்குது. இதுக்கு எதிராக நடக்கிற எல்லா அநீதத்திற்கும் எல்லா கொடுமைகளுக்கும் போர்க்குடி தூக்குகிற ஒரு அருமையான புத்தகமாக இந்த நீதித்தரவுகளின் 19ஆம் அதிகாரம் விளங்குகிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆசிரியர் நெகட்டிவாக சொல்லி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த கடுமையான, வன்முறையான, வக்கிரமான அல்லது பாலின நீதிக்கு எதிரான எல்லா குற்றங்களுடைய நிலைகளையும் நம்ம எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியும் என்பதை நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். மூணாவதாக ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கிடையேயான உறவு நிலைகள். அதை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது. எப்படி ஓரின சேர்க்கையை அபாமினேஷன், அருவருக்கத்தக்கது, கொல்லப்படத்தக்கது, அதனுடைய பழியை நம்ம மேலே சுமத்தல, அவங்களே சுமக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி விவிலியம் ஒரு கணவனுடைய நிலையையும் ஒரு மனைவியினுடைய நிலையும் அழகாக சுட்டி காட்டுகிறது. 3 கருத்துக்களை முன்வைக்கிறேன். யாருடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. நாம் துறவு வாழ்வில் இருக்கிறோம். மன வாழ்க்கை பற்றி அறியாதவர்கள், மன வாழ்வை பற்றி பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள், மன வாழ்வை பற்றி நம்ம கண்ணால் காணுகிற சாட்சியங்களை வைத்து இந்த கருத்தில் முன்வைக்கிறோம். முதலாவது, ஒரு நல்ல கணவன் என்கிறவன் தன் மனைவியின் கரத்தை பற்றி கொண்டு இப்படி வாழ்வை துவங்குகிறான். எப்படி துவங்குகிறான்? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்திலும் நோயிலும், வெற்றியிலும் தோல்வியிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாள் எல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் தொன்று தொட்டு பழந்திருச்சி விழுந்து இன்றைக்கு வரைக்கும் உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 100 டன் வெயிட் இருக்குது. அதை உணர்ந்தோம் அப்படின்னாக்க வாழ்வு இனிமையாக மாறும். வாழ்நாளெல்லாம் அது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அது வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறது உடன்படிக்கை. ஃபுல்டன் ஷீன் ஆண்டவர் சொல்லும்போது சொல்வார், எல்லா கல்யாணத்திலும் ஆண் பெண் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து திருமணத்தில் மட்டும் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கடவுள், இன்னொன்று ஆண், இன்னொன்று பெண். இந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாக இறைவனால் ஆஸ்வதிக்கப்பட்டு 3 அடங்கிய குடும்ப உறவுக்கு தயாரிக்கப்படுகிறார்கள் என்று அழகாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கணவனுக்குரிய கடமைகளையும் மனைவிக்குரிய கடமைகளையும் நம்ம அழகாக முன்னிறுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். இறுதி கருத்தாக இந்த பகுதியில் வருகின்ற வாழ்வியல் பாடங்களில் வருகிற 3வது கருத்தாக கணவன் மனைவிக்கு இடையேயான உரிமைகளும் கடமைகளையும் நாம் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறோம். நான் ஏற்கனவே மறைவர்களில் கூட சொல்லியிருக்கிறேன். மும்பை நகரத்தில் திருமண வாழ்வு பற்றி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதில் 10 திருமணங்களில் ஒரு கிறித்துவ திருமணம் பிரிவுக்காகவோ அல்லது டிவோர்ஸ்க்காக போகிறது, டிவோர்ஸ் மன முறிவுக்கு போகிறது அல்லது செப்பரேஷனுக்கு போகிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டாங்க. மறை மாவட்டம் அங்கலாய்த்து போனது. 10 திருமணத்தில் ஒரு திருமணம் இப்படி போகுதே ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா சமயத்தில் என்ன பிரச்சனைனாக்க ஒழுக்கக்கேடான பிரச்சனை இல்லை, பிரமாணிக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது, அல்லது வேறு எந்த பிரச்சனையை விட எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் ஈகோன்றாங்க. நான் ஸ்கூட்டி பியூட்டி, நீ காரு சாவி, எனக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு, எனக்கு சம்பளம் உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு பேலன்ஸ் எங்களுக்கு பேலன்ஸு, நான் சொல்கிறத நீ ஏன் கேட்கக்கூடாது, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் என்ற ஒரு ஈகோ அமைப்புகளாக வரும்போது உறவு நிலைகள் பாழடைந்து அது பிரிவுக்கும் மனமுறிவுக்கும் போகிறது என்று ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆற்றுப்படுத்தும் செயல்பாடுகளை மறை மாவட்ட குடும்ப நல பணிக்குழு செயல்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிறைய ஹீலிங் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லா சூழலும், எல்லா இடத்திலும், எல்லா நிலைகளும் ஒரு நல்ல பாதுகாப்பை தன் மனைவிக்கு உருவாக்கி தர வேண்டும். அது கணவனுடைய கடமை. விட்டு கொடுக்காமல் எந்த இடத்திலும் கட்டி காக்கிற ஒரு கணவனை ஒரு மனைவி பெற்றால் அதுதான் அந்த தமிழ் பழமொழியாக கணவனை கண்கண்ட தெய்வத்திற்கு அர்த்தம்.